மாப்பிள்ளை போலே இளமையடா தினம் புதுமையடா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இஸ்மாயில். நீ யாரா? இவன் பேர் ஐயானா. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பேக் பெயினுக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இந்த மாதிரி பெல்ட்டு வாங்கினேன். அந்த பெல்ட்டு தான் இப்போ போய் நான் வாங்கிட்டு வந்தேன். நான் எங்கே வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பெல்ட்டு இது வேலூரில் இருக்கிற வேலூர் பாபா மெடிக்கல்ஸில் தான் வாங்கினது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 890 ரூபா போட்டுருந்துச்சு. இதோட விலை பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு அங்கே ஒர்க் பண்ணுறான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு 750, அதாவது பார்த்தீங்கன்னா 750 ரூபாய்க்கு போட்டு கொடுத்துக்கிறாங்க. அந்த பெல்ட் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பெல்ட்டு. இந்த பெல்ட்டு பார்த்தீங்கன்னா உமனும் யூஸ் பண்ணலாம், மென்னும் யூஸ் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா லேடிஸும் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். அது இந்த பெல்ட்டு நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கேயே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சும்மா ஒரு வீடியோக்காக உங்களுக்காக நான் காமிக்கலான்னு வாங்க. இது ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணலாம். இது என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓஎஸ்சி கண்ட்ரோல் ஸ்டெயின்லெஸ் பெல்ட்னு போட்டுக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பெல்ட்டு. எப்படி இருக்கு பாருங்கள். இன்னும் கம்மி விலையிலும் இது 400 ரூபா, 350 ரூபா, 500 ரூபாக்குள்ளே கூட இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் கேட்டேன். அந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் குவாலிட்டி. இது சொன்ன மாதிரி 890 ரூபா சொன்னாங்க. நான் 750 வரைக்கும் கேட்டு அவங்ககிட்ட வாங்கினேன். என் ஃப்ரெண்டு அங்கே ஒர்க் பண்ணுறா சொன்னல, அப்படியே கேட்டு வாங்கலாம். 750 ரூபா ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா வேரண்டி எதுவும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நல்லா நம்ம வாஷ் கூட பண்ணலாமா. இன்னொன்று வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடாது. கையால் நம்ம லைட்டாக இது பண்ணிடலாம். வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இது இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெல்ட் இப்போ நான் போட போகிறேன். இந்த பெல்ட் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இது ரெண்டு சைடும் இப்போ நம்ம இது போட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஓய்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே போயிடணும் அந்த சிம்பிள். அப்போ தான் கரெக்டாக அந்த சிம்பிளில் பாடுறோம். இப்போ நான் போட போகிறேன் பாருங்கள். நல்லா கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது. எனக்கு பேக் பெயின் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக இது போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஃப்ரீயாக ஆன மாதிரி இருக்குது. பேக் பெயின் கொஞ்சம் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த பெல்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் பெயின் கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பெல்ட்டு. உங்களுக்கும் பேக் பெயின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பெல்ட்டு வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ஃபஸ்ட்டு இதோட இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் பார்த்தீங்களா, அங்கே தான் இது எழுதி கொடுத்தாங்க. அது அப்புறம் தான் இப்போ நான் வாங்கினேன். கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே ஆகிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய் பாய் போல். அதான் போல் பாய் போல்.